ஓகே மக்களே, ஒரு 2 கேம் பார்த்தாச்சு. 2 கேம் வந்து சூப்பராக விளையாண்டு முடிச்சாச்சு. இப்போ 3வது கேம் பேர் பார்த்தீங்கன்னா மாற்றி யோசி. மாற்றி யோசிங்கிறது தான். நீங்கள் மாற்றி யோசிச்சு அழகாக ஒரு அடுக்குனீங்கன்னா செமையாக விளையாடலாம். உங்கள் முன்னாடி வந்து ஒரு 10 வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குது. கலரான வேறு ஒரு பிராண்டில் இருக்கிற இது இருக்குது. இதை வந்து நாங்கள் ஆல்ரெடி சஃபுல் பண்ணி ஒரு ஆர்டராக வச்சிருக்க ஒரு இமேஜை காட்டுவேன். ஒரு 5 செகண்ட்ஸ் டைம் கொடுப்போம். அந்த 5 செகண்ட்ஸில் அந்த 10 நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் கரெக்டாக அடுக்கணும். ஓகே. யார் வந்து கரெக்டாக இது பண்ணுறீங்களோ, அதிக டைம் எடுத்துக்காம கொஞ்சம் கம்மி டைமில் கரெக்டாக அடுக்கிறீங்களோ வின். இது ரெண்டுமே ஒண்ணா? ஆமாம், ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் இங்கே வந்து வேற மாதிரி வச்சிருப்போம். சரி போவோமா? கவுண்டர் போட்டுக்கோங்க. டைமர் மட்டும் யார் நோட் பண்ணிக்கோங்க. போய்டு. சரி, ரெடியா? ரெடி, டைம் ஸ்டார்ட் நவ். 1 2 3 4 5. சரி, நீ வந்து மதியோட முழு திறமையை இப்போ இறக்கி பயங்கரமாக 10க்கு 10 எங்கே அங்கே போகிறீங்க? லைன் அடுக்கு. ஓகே டன். வந்து நம்ம பார்ப்போம் மதிய அவர்கள் வந்து எதுக்கு அடிக்கிறாங்க பார்ப்போம். மொதல் வந்து ஆரஞ்சு ப்ளஸ் ஆரஞ்சு கரெக்டு, ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. 2வது ஸ்ப்ரைட்டுக்கு ஸ்ப்ரைட்டு. 3வதுக்கு அந்த பிளாக் கலர் ஜூஸ் பேர் தெரியல எனக்கு. 4வது ஸ்ப்ரைட்டு கரெக்டாக இருக்கு. 5வது லெமனு கரெக்டு. 6வது பிளாக் ஜூஸ் கரெக்ட். 7வது லெமன் கரெக்ட். 8வது ஆரஞ்சு கரெக்ட். இது என்ன மாயம்? ஓகே, மதிய அவர்கள் வந்து இது வந்து நம்ப முடியவில்லை. வேற வழி இல்லை, நம்பித்தான் ஆகணும். 10க்கு 10 கரெக்டாக வச்சிருக்காங்க. ஆனால் டைமிங்கில் வந்து நம்ம ப்ரோ வந்து பீட் பண்ணுவாரா இல்லை என்ன பண்ண போறாரு? இல்லை வேற. ஆமாம், ஓகே டன். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மதிய அவர்கள் வந்து எதிர்பாருங்கன்ற மாதிரி 10க்கு 10 அடிக்கிட்டாங்க. ஆனால் பட் கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்து பண்ணாங்க. ப்ரோ வந்து பார்ப்போம். ப்ரோ இன்னுமே இல்லை, நீங்கள் கரெக்டாக பார்த்து ஆர்டராக பண்ணி சீக்கிரமாக அடிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பீட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்போ ப்ரோ இல்லை ப்ரோ, இப்போ நீங்கள் இதுக்கு காமிச்சாலும் நான் கரெக்டாக பண்ண மாட்டேன். ஏன்னா ஸ்கூல் படிக்கும்போது எவ்வளோதான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பசங்க காமிச்சாலே அதை பார்த்து கூட எழுதி பாஸ் ஆகாத பசங்க நம்ம. நீங்கள் இதை காமிச்சு 5 செகண்ட்ல இதை அடுக்குனா எப்படி ப்ரோ அடுக்க முடியும்? பட் இருந்தாலும் எனக்கு உங்க மேலே ஒரு ஹோப் இருக்கு ப்ரோ. ஹோப் இல்லை, எனக்கே என் மேலே ஹோப் இல்லை. நீங்கள் எப்படி என் மேலே ஹோப் இருக்கலாம்? நம்ம தான் கூட. சரி, அட்லீஸ்ட் ஒரு 2-3 ட்ரை பண்ணுறேன். ஓகே ப்ரோ, அவ்வளோதான். பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5. டைம் அப். ஓகே டன். ஃபாஸ்ட் அடிக்கிற ஃபாஸ்ட்டாக இருக்கிற பேட்டரில் கரெக்டாக இருந்தாலும் பார்ப்போமா. முதல்ல பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரைட் இருக்குது, ஸ்ப்ரைட் அங்கே இருக்குது. 2வது வந்து பவுண்டோ இருக்குது, பவுண்டோ இருக்குது. 3வது லெமன், ஓ மை காட், லெமன் இருக்குது. 4வது ஆரஞ்சு இருக்குது. 5வது பவுண்டோ இருக்குது. 6வதுக்கு அந்த சிவப்பு கலர் அந்த ஸ்டிங் இருக்குது. ஆஹா, 7வது ஸ்ப்ரைட் இருக்குது, அங்கே பட் அங்கே பவுண்டை மாற்றிட்டீங்க. 8வது ஆரஞ்சு இருக்குது, அங்கே லெமன் இருக்குது. 9வது தான் நம்ம ஸ்ப்ரைட் வச்சுருக்கோம். இங்கே வந்து பவுண்டர் இருக்குது, அங்கே ஸ்ப்ரைட் வச்சுருக்கீங்க. அது அப்படியே அந்த ஸ்டிங் வரைக்கும் கரெக்டாக வந்துட்டீங்க ப்ரோ. இல்லை ஆக்சுவலாக மாறிடுச்சு கொஞ்சம். நான் அந்த 6மே அந்த 5 செகண்ட்ல படிச்சிட்டேன். 5 மார்க் தான் இருக்குன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் நான் இந்த கேம் எப்படி டீகோட் பண்ணிட்டேன்னா, சரி ஸ்டிங்கு தான் வச்சிட்டோமே, இப்போ அப்படியே வந்து ஸ்டிங்கு பக்கத்தில் பிளாக்கு, லெமனோட்டா, அப்புறம் ஸ்ப்ரைட்டு, இந்த ஆரஞ்சு போட்டால் கரெக்டாக இருக்கும்னு நான் ஒரு கலர் காம்பினேஷன் செட் பண்ணேன். இது 6 மட்டும் கரெக்டாக பார்த்துட்டீங்க. இந்த 4 மட்டும், இந்த 6 பார்த்துட்டேன். அட்லீஸ்ட் 6 மார்க்காவது எடுத்து ரொம்ப தோக்க போறது தெரிஞ்சு போச்சு. ஃபைல் ஆக போறோம். எப்பவுமே வந்து ஜஸ்ட் பாஸ் ஆனாலே போதும் ப்ரோ. எதுக்கு ப்ரோ 10 out of 10லாம் வேணாம் ப்ரோ. கண்டிப்பா நீங்க டைமிங்ல வந்து பீட் பண்ணிட்டீங்க. பட் இருந்தாலும் 6ங்கிறது சும்மா கிடையாது. கரெக்ட். நீங்க 3 சொன்னீங்க, டபுள் 6 பெரிய விஷயம். நமக்கு இது பெருசு. ஓகே மக்களே, இப்போ 3 கேம் அற்புதமாக விளையாண்டு முடிச்சிட்டோம். தொட்டா போச்சு, விழுந்தா உனக்கு இல்லைனா எனக்கு, அப்புறம் மாற்றி யோசி. இந்த 3 கேமில் பார்த்தீங்கன்னா 2 கேமை வின் பண்ணி நம்ம சண்முக அவர்கள் தான் இந்த கேமை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க.
லாஸ்ட் கேம் நான் எதிர்பாருங்கிற மாதிரி நானே நினைக்கல 10க்கு 10 எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் நம்ம விளையாண்டவருக்கும் யாருமே 10க்கு 10 வரல, 8 வரைக்கும் ஒருத்தர் அடிக்கிருக்காங்க. பட் ஆனா ரெக்கார்ட் பிரேக்கர் அப்படிங்கறது வந்து நம்ம சன்மதி பேர் எழுதி வச்சுக்கலாம். ப்ரோ வந்து கண்டிப்பா பாராட்டி ஆகணும். நான் 3 தான் எடுக்குவேன்னு சொன்னாப்புல, பட் ஆனா 6 எடுக்கனாப்புல. நல்ல ட்ரை ப்ரோ, கண்டிப்பா நிறைய இது பண்ணணும். சும்மா இது வரைக்கும் வந்திருக்கீங்க, இந்த கேமை பத்தி மட்டும் ஒரு சில வார்த்தைகளை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லை ப்ரோ, அதான் எனக்கு மோஸ்ட்டாகவே இந்த கேம்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய கேம்ஸ்லாம் பார்ப்பேன், அப்புறம் கேம்ஸ்லாம் விளையாடுவேன், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ இந்த ஆன்லைன் கேம்ஸ்லாம் நிறைய வந்ததுனால இந்த கிட்ஸ் எல்லாம் ஆன்லைன் ஃபோன் அடிக்ட்ஸு, கேஜெட்ஸ் அடிக்ட்ஸு. இப்போ நானுமே வந்து நம்ம ஸ்கூல்ல இருந்தே கம்ப்யூட்டரில் போய் கேம் விளையாடுவோம். ப்ரௌசிங் சென்டரில் கேம் மட்டும்தான் கேம் விளையாடுவோம். அதுக்கப்புறமா இப்போ PS3 இந்த மாதிரிலாம் நிறைய விளையாடி இருப்போம். இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம 90s கிட்ன்றதுனால அந்த டைமில் விளையாடி இருப்போம். இந்த குட்டி இல்ல, அதனால அந்த ப்ரௌசிங் என்ன தெரியாது என்ன பண்ணாரு. அப்போ நீங்க 2Kன்னு சொல்ல வரீங்க. ஸோ அந்த சின்ன வயசுல விளையாடுற அந்த கேம்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக குட்டி குட்டியாக ஜாலியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஏதோ அந்த நாஸ்டாலஜிக் ஃபீல் வந்த மாதிரி, அந்த சின்ன வயசுக்கு போய் இதெல்லாம் அடுக்கிற மாதிரி. அங்கே நம்ம அடுக்கிறது வேற ஒன்று இருக்கும், இங்கே வந்து கண்ணாடி பாட்டில் எடுக்கிற மாதிரி பிளாஸ்டிக். நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் இந்த ஷோ எனக்கு இன்வைட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா பேசிக்காக வந்து ஒரு கேமராமேன்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபன் ஷோ கூப்பிட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேமராமேனை கூப்பிட்டு ஒரு ஃபன் ஷோ கூப்பிட்டது வந்து நீங்கள் தான் நினைக்கிறேன். அதுவே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. குறிப்பாக என்ன கூப்பிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தேங்க்யூ. சீக்கிரம் கண்டிப்பாக உங்களோட படம் நீங்கள் டேரக்ட் பண்ணிக்க சொன்னீங்க, அடுத்தடுத்து பண்ணுங்க. நானுமே ஆக்டிங் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இது வாய்ப்பாக பயன்படுத்தி விட்டு ஒரு வாய்ப்பு கேட்டுப்போம். அடுத்து வின் பண்ண நம்ம சன்மதி அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை பேசும்போது அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நான் என்ன பேசுறது? நாங்கள் பேச மாட்டோங்க, ஒன்லி ஆக்ஷன் தான். ஆக்ஷன் மட்டும்தான், பேசுறது இல்லை. எனக்கு கேம்ஸ் ஷோ அப்படின்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. ஓகே, ரைட். சூப்பராக விளாண்டுருக்கீங்க. 2 பேர் கூட விளையாண்டது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிங்க ப்ரோ, நல்லா இருந்துச்சு. அவர் சொன்ன மாதிரி இப்போ எல்லாருமே ஃபோனில் கேம்ஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டோம்ல, யாரும் வீட்டில் எல்லாரும் கூட விளையாடுறது இல்லை. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ்க்கு நாங்கள் கொடுக்குறது என்னன்னா, இது ரொம்ப சிம்பிளான கேம் தான். இந்த கேமை நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் உங்கள் வீட்டில் விளையாண்டு நம்ம சேனலை டேக் பண்ணி போடுங்க, நாங்கள் வந்து அதை ஸ்டோரி வைப்போம் அப்படிங்கிறத சொல்லி நம்ம வின் பண்ண மதிக்கும். அப்புறம் ரன்னராக வந்து நம்ம ப்ரோக்கமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பரிசுகளை அளிக்க நம்ம ஷோ ப்ரொடியூசரை கூப்பிட்றோம். சார் வெங்கடாஷா அவர்களை கூப்பிட்றோம். நம்ம அவர் கையில் வந்து நம்ம வின்னர் சன்மதிக்கும் நம்ம ரன்னர் கிரீஸாருக்கும் வந்து ஒரு ப்ரைஸ் கொடுப்போம். சட்டை வந்துடுங்க. வின்னர் மதி அவங்களே சாக்க வராங்க. கொடுங்க. ரன்னரா வந்து கொடுங்க. ரன்னரா வந்து ஆனா அந்த ஷோவையே வந்து பயங்கரமா கொண்டு போனது சொல்லலாம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணாரு. ஓகே.